ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு சின்ன கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கான்செப்ட் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஒரு வெப்சைட்டில் அனிமேஷன்ஸ், லேஅவுட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது உங்களுடைய வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கான்செப்டில் எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்னு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். ஸ்பின்னர் அப்படின்னா லோடர் பட்டனை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லோடிங் பட்டனை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம கோட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே என்னுடைய VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பூட்ஸ்ட்ராப்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் index.html க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு HTML பாய்லர் பிளேட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பாய்லர் பிளேட்டில் பாடிக்குள்ளே நான் இப்போ ஒரு கோட் பண்ண போகிறேன். அதாவது டிவ் க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த டிவ்வுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். அந்த கிளாஸில் தான் இப்போ நம்ம கோட் பண்ண போகிறோம். இந்த பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸில் தான் முக்கால்வாசி கோட் CSS கோட் பண்ணுவோம். இந்த கிளாஸில் இப்போ நான் ஸ்பின்னர் அண்டர்ஸ்கோர் பார்டர், இப்போ நான் இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய இதில் காப்பி பாத் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். ப்ரௌசரில் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு ஸ்பின்னர் பட்டன் க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ஸ்பின்னர் பட்டன் க்ரியேட் ஆகிருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பூட்ஸ்ட்ராப் CDN கோடு இதில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த கோடு எப்படி அட்டாச் பண்ணுறோன்றதை நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பின்னரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்டர் டைப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரோயிங் டைப்புன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தது பார்த்தீங்கன்னா பார்டர் டைப்பு. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இந்த பார்டரை நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலர்ஸ் அண்ட் பார்டர்ஸ்னு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் எப்படி நம்ம கலர் இதில் ஃபிட் பண்ணுறதுன்னு நான் போட்டிருப்பேன். அந்த கலரை இதில் ஆட் பண்ணுங்கள். அதனுடைய கலர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பாய்லர் பிளேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் CDN லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சென்டர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேடிங், மார்ஜின் எதுவுமே நம்ம செட் பண்ணல இதில். அப்படி செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பில் யூஸ் பண்ணாமல் CSS யூஸ் பண்ணினா ஈஸியாக இருக்கும். CSS யூஸ் பண்ணி நம்ம பண்ணதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு சென்டரில் யூஸ் பண்ணிக்கிறேன். சென்டரில் நம்ம ஒரு கோடு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் அப்படி செட் பண்ணுறேன். நான் இப்போ சென்டர் டேக்குள்ளே டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிவ்க்கு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். அந்த கிளாஸில் ஆல்ரெடி நான் என்ன கொடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம பார்த்தது ஸ்பின்னர் பார்டரு. இதில் நம்ம கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதே சேம் கோடை கொடுத்துக்கிறோம். ஸ்பின்னர் பார்டர். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். அதுக்கு நம்ம டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டு ப்ரைமரி எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு பார்டர்ஸ் அண்ட் கலர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைமரி, செகண்டரி இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கிரே, லைட், ரெட்டு அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா அது வராது கோடிங்கில். இந்த பூட்ஸ்ட்ராப்பில் குறிப்பிட்ட டேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்ஸ் மட்டும் தான் நம்ம இதில் கோட் பண்ணிக்க முடியும். இது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் விவரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படின்னா டைட்டில் கார்டில் கூட கொடுக்குறேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த கோடை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்ததில் ஒரே ஒரு சிங்கிள் ரவுண்டு மட்டும் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. இதேமாரி நீங்கள் மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள் கோடு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் பண்ணி பார்க்குறேன். இதில் நீங்கள் மல்டிபிள் கலர்ஸ் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்றதை நீங்கள் கோட் பண்ணுங்கள். கோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த கோடை ஒன்றுமே இல்லை, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே கலர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கலர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். இதில் செகண்டரி, கீழே லைட், இந்த கலர்ஸ்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் நான் எதுவும் பார்க்காத ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரில அப்படின்னா பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கோடை செக் பண்ணி பார்க்குறேன்.
ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பின்னர் பட்டனை க்ரியேட் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதேமாரி நீங்கள் நிறையா கலர்ஸ் இருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதேமாரி இதனுடைய பேடிங் சைஸ், மார்ஜின் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம க்ரோயிங் ஸ்பின்னர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, இதில் கொஞ்சம் ஃபேன்சிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் க்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பின்னர் பிளிங்க் ஆகி காமிக்கும். இந்த மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற க்ரோயிங் ஸ்பின்னரை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் கோடிங்கில் பார்க்கலாம். நான் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளான கோடு தான். அதுக்கு VS கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணி இந்த கிளாஸில் ஸ்பின்னர் பார்டர் டெக்ஸ்ட் மியூட்டட் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். பார்டர் ஸ்பின்னர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு அதனுடைய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போ அதுவே நீங்கள் க்ரோ ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக பார்டரை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரோன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரீனில் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதே நீங்கள் மல்டிபிள் கலர்ஸில் நீங்கள் போட்டு காமிங்க. இதே கோடை நீங்கள் மல்டிபிள் கலர்ஸில் பண்ணிங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் காமிச்ச அந்த டிஸ்பிளே கோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், நீங்களாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் அதே கோடை காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு, எனவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அப்போ தான் புரியும் எதை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோன்றது. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த கலர்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். இன்ஃபோ லைட் டார்க். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியாக இந்த கோடு யூஸ் பண்ணுறோன்ட்டு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் நான் கொடுத்துருப்பேன் ஃபுல் பூட்ஸ்ட்ராப் உடைய சீரிஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.